மாம்ச மரணத்துக்கு ஒரு விசுவாச பிள்ளை விட்டு கொடுத்தா நீ பாஸ் ஆக போற. பூமியில உனக்கு எல்லாம் வரும், பூமியில எல்லா சமாதானம் வரும். நீ அதை அறியாம இங்க வாழ்வதற்காய் ஓடுகிறாய், உழைக்கிறாய். இங்க நல்லா வாழ்வதற்காய் ட்ரை பண்ணி பார்க்கிறாய். மாம்ச மரணம் தெரியுமா? இந்த சரீரம் கூட போகாது ஒரு இடமும். இந்த சரீரத்திலே தேவன் தந்த சின்ன பலம் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்ப நீங்கள் இந்த உடம்பையும் உங்களுக்கு உண்டானதில் தியாக பலியாய் செலுத்தி விட்டு அனுபவிங்க, சாப்பிடுங்க, புசிங்க, குடிங்க. அதை வெறுத்து குப்பையும் தூசியும் என்று நீங்கள் தள்ளும் போது கர்த்தருடைய பலன் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறது. சகோதரிகளை, உங்களை நான் சொல்றேன், நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொம்மையை போல வராதீங்க, ஏமாந்து போகாதீங்க. போக முடியாத பரலோக ராஜ்யத்துக்கு இடை கூட்டங்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குள்ள ஒரு தரிசனத்தை நீ பெற்றுக்கொள். உனக்கு பணமோ பொன்னோ வெள்ளியோ உனக்கு கொடுப்பதற்கு இல்லை. ஆர்டிஸ்ட் உன் சரீரத்தை ஆண்டவர் கொடு. எதுக்கு இந்த கள்ள நாடகம்? எதுக்கு இந்த கவட நாடக ஆராதனை? யாருக்கு வேணும்? ஞாயிற்றுக்கிழமையான ஓடி வந்து ஆராதனை கர்த்தர் உன்னை பிரியப்படும். உனக்கு துக்கம் உண்டு, பாரம் உண்டு, வேதனை உண்டு. அது நம்மளை வருத்தி வைக்கிறது. ஆத்மீக அறிய வேண்டிய நாட்கள் அறிந்து அப்போதை சாக ஒப்பு கொடுத்தா இன்றைக்கு நீ ஆசீர்வாதம் இருந்திருப்ப. நான் ஒரு 40 வயசாகும் போதே 45 வயசாகும் போதே என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த ஜீவன் எனக்குள்ளே வெளிப்படும். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே என்னை வெளிப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பதற்கு பேசுறேன். உங்க சுகத்தையும் உங்க சந்தோஷத்தையும் உங்க இன்பத்தையும் நீங்க புதைச்சு போட்டு ஆண்டவருக்காக வாழ்வீங்கன்னு சொன்னா அந்த ஜீவன் உங்களோட பலன் செய்ய போகிறது. அந்த பலன் உனக்குள்ள வேணும், இப்போதே வேணும். அந்த பலன் தான் நாளுக்கு நாள் உன்னை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு கிரியை செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க.